என் ஆத்துமா தேவனே உண்மையிலே தாகமாய் இருக்கிறது. இந்த தாகம் நமக்கு வேணும். நீங்க ஜெபம் பண்ணுவதற்கு தாகமா இருக்கணும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக ஜெபம் பண்றதுக்கு எப்படி இருக்கணும்? தாகமா இருக்கணும். குறைஞ்சது ஒரு 5 அதிகாரம் வேதத்தை வாசிக்காம என்னால தொடங்க மாட்டேன் அந்த தாகம் இருக்கணும். குடும்ப ஜெபம் செய்யாம என்னுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்ற தாகம் இருக்கணும். சபை ஐக்கியத்துல நான் தான் முதலாளா இருப்பேன் அந்த தாகம் இருக்கணும். ஊழியம் செய்யணுமா, ஊழியத்துல முதலாள் நான் தான் இருப்பேன். ஜெபிக்கணுமா, ஜெபங்கள் நான் தான் இருப்பேன். பாடணுமா, பாடுதல் நான் தான் இருப்பேன். அதுல தாகமா, ஆவிக்குரிய வாழ்க்கையில தாகமா இருந்து பாருங்களேன். சமாரியா மனசுல வாழ்க்கையில நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டா சமாரியா ஸ்திரீ. சமாரியா பட்டணத்துக்கு நான் ஒரு எவாஞ்சலிஸ்டா. இந்த தாகத்தை நீங்க உங்களுடைய குடும்பத்தில் பிரயாசப்பட்டீங்கன்னா நீங்க தெய்வீக ஆசிகளை, ஆசீர்வாதங்களை நிறைவா நீங்க பார்ப்பீங்க. முறுமுறுப்போட நீங்க ஜெபிக்க முடியாது. அந்த ஜெபம் உங்களுக்கும் பிரியமா இருக்காது, தேவனுக்கும் பிரியமா இருக்காது. கடமைக்காக, ஃபார்மாலிட்டிஸ்க்காக நீங்க ஜெபிக்கிற ஜெபம் உங்களுக்கும் அது பிரியமா இருக்காது, தேவனும் அதை கேட்க மாட்டார். நான் சொல்றேன் தாகமுள்ள ஜெபம். பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். தாகமுள்ள ஜெபம். இதை செஞ்சுட்டு தான் இதை செய்வேன், இதை செய்யாம இதை செய்ய மாட்டேன். இந்த தாகம், இந்த தாகம். இத்தனை மணிக்கு எழுந்திருப்பேன், இத்தனை மணிக்கு நான் எழுந்திருப்பேன். தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும்? 5 மணிக்கு எழுந்திருப்பேன். இனிமே 5 மணிக்கு என்னுடைய தாகம். 5 மணிக்கு எழுந்திருப்பேன். என்னுடைய தாகம் 5லிருந்து 6 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன். என்னுடைய தாகம் 6 மணிக்கெல்லாம் என்னுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்கு செய்வேன். என்னுடைய தாகம் அந்த நாளிலே குறைஞ்சது இவ்வளவான ஒரு ஆசீர்வாதத்துக்காக நான் பிரயாசப்படுவேன். என் மனைவி, என் பிள்ளைகள், என் குடும்பம், என் வளர்ச்சி, என் ஆசீர்வாதம், என் உயர்வு, என் கனம் இப்படியா இருக்கணும். தேவன் தருவேன் வாக்கு பண்ணிருக்கிறாரு. அதற்காக நான் தாகமாய் பிரயாசப்படுவேன்.